கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்த நாட்களையொட்டி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவருடைய வார்த்தையை கேட்பதினால் நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுகிறது, சமாதானம் கிடைக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், வேதனைப்பட்டார் என்று அழுது கொண்டிருப்பதை விட நம்முடைய வாழ்க்கை உணர்ந்து தெரிந்து தெரியாமல் எவ்வளவோ குறைபாடுகள் வந்திருக்கிறது எல்லாருக்கும். இது ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் என்று சொல்வதற்கு இல்லை. இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அவரண்டை நெருங்கி சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நோக்கி வாழ்வதற்கு அந்த எண்ணத்தோடு தான் இந்த வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆண்டவர் தம்முடையவர்கள் மேல் அன்பு செலுத்தினார் என்று. அன்பு அவருடையவர்கள் யார்? யோவான் 13:1 வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடையவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். பரலோகத்தோடு தொடர்புள்ள அன்பு, மனுஷனோடு அன்பு செலுத்துதல் என்கிற காரியம். அப்ப இவர்கள் யார்? அவர்களிடத்தில் அவர் அன்பு செலுத்தினார் என்று பார்க்கும்போது யோவான் 17:2 சொல்லுகிறது, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும். என்ன சொல்லுகிறார்? பிதாவே, என்னோடு இருப்பதற்கு சிலரை நீங்க கொடுத்தீங்க, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். குறிப்பா ஒரு வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஏன் அவரிடத்தில் அன்பு செலுத்தினார்? தம்முடையவர்களிடத்தில் அவர்கள் அழியாத வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகம் அழியக்கூடியது. இந்த உலகத்தில் காண்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் வந்தவர்கள் அழியாத வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள், நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனால்தான் அவரிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார், அன்பை மேல 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 வெளிப்படுத்தினார். நீங்கள் இந்த பூமியில இருந்தாலும் அழிவை நோக்கி போய்விடக்கூடாது, உலகத்தை சிநேகிக்க கூடாது. எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை வெறுக்க முடியுமோ, உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்கள், மோசம் போக்கும் காரியங்கள், வாழ்க்கையை வழித்தவற செய்ய கூடிய காரியங்கள், எவ்வளவு தூரம் அதை விட்டு நாம் விலக முடியுமோ விலகி வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவது, அவர்கள் ஏன் அவரிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும்போது இவர்கள் யார்? வசனத்தை கை கொண்டவர்கள். ஆண்டவர் சொல்ல அந்த வசனத்தை அவர்கள் கை கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். 2 வசனங்களை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு, பாருங்கள், எனக்கு தந்தவர்கள், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உம்மை குறித்து அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க யார் என்று. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர்.
அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அன்பு செலுத்தப்படுவதற்கு இன்னொரு காரணம், சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற அனுபவம். இது மிகவும் அவசியம். ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொன்னார், யாரிடத்தில் அவர் அன்பு செலுத்தினாரோ அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று. இதிலிருந்து நாம் கேட்கிற விஷயம் என்ன? நாமும் கூட அவருடைய அன்பை பெற்று வாழ நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதன்படி நடக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வசனங்களை கை கொள்ளுகிறவன், பிரமாணங்களை கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என அருமையான வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் இயேசுவினிடத்தில் அன்பா இருக்காங்க, பிதாவிடத்தில் அன்பா இருக்காங்க, அவரும் அவர்களிடத்தில் அன்பா இருக்காங்க. அதனால அநேக விஷயங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை, கற்பனைகளை கேட்டு புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழும்போது நமக்கும் அவருடைய முழுமையான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பாருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தடுமாற்றம் ஏற்படுகிறது சகோதர சகோதரிகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பா இருக்கிறார், நானும் உங்கள் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்ன விஷயம் தெரிகிறது? ஒன்று, அழியாத வாழ்க்கை. அவர் அன்பு கூர்ந்ததின் ரகசியம், இவர்கள் அழிவில்லாத வாழ்க்கைக்கு குறிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, இவர்கள் கற்பனைகளை, வசனத்தை கை கொண்டு அன்பை உணர்ந்தவர்கள், அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள். எனவே இந்த வார்த்தை கேட்கிற நாமும் கூட இதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அன்பு எதை சார்ந்திருக்கிறது, யாரை சார்ந்திருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து வாழ ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை பிதாவே, துதிக்கிறோம். உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தொடர்ச்சியாய் அன்பின் வல்லமை, அன்பின் தன்மை, இயேசு கிறிஸ்துவின் மனிதர் மேல் கொண்டதான அன்பின் விவரங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம். நாங்களும் உங்களிடத்தில் அன்பாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரோடும் அன்பாய் இருக்க அந்த தயவை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.